ரயில் பாதைகளில் பொதுமக்கள் மற்றும் கால்நடைகள் கடந்து செல்வதை தடுக்க நாடு முழுவதும் 12,480 கிலோமீட்டர் தூரத்திற்கு தடுப்புச் சுவர் அமைக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ள நிலையில் தங்கள் பகுதியின் நிலை என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் பாபநாசம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். பயணிகள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதும் கால்நடைகளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதும் முக்கிய நோக்கமாக இருக்கும். இது விவசாய பகுதி என்பதால் பொதுமக்களும் கால்நடைகளுக்கும் சுற்றுச்சுவர் அமைப்பதனால் பெரும் பாதுகாப்பாக அமையும் என்பதால் சுற்றுச்சுவர் அமைப்பதை நான் வரவேற்கிறேன். இங்க கடந்த ஒரு 4-5 வருஷமாக நிறைய நம்முடைய மனிதர்கள் மட்டும் இல்லாமல் கால்நடைகளும் அந்த அடிபடுறது தொடர்ந்து இருக்கு. அதனால் இந்த பகுதியில் நீங்கள் அந்த சுற்றுச்சூழல் சுவர் அமைக்கிறது அவசியம்தான். ஏன்னா வேறு எந்த பகுதியிலும் இல்லாமல் இந்த பகுதியில் நம்மளுடைய இருப்பு பாதையில் 2 பகுதியிலும் நிறைய வீடுகள் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக எங்கள் பகுதிக்கு தேவைதான். ரயில்வே நிலையத்தில் சுற்றுச்சுவர் பாதுகாப்பான வசதியோடு இல்லாமல் இருக்குது. கால்நடைகள் பொதுமக்கள்லாம் அதிகமாக இங்கே பயனடைகிறாங்க. கால்நடைகள்லாம் சைடில் வரப்போ இருக்குது. அதுங்க தவறி அடிப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மக்கள் வசதிகள் அதிகம் நடமாடக்கூடிய பக்கம் அதிக கிராமங்கள் இருக்குது. அவங்கெல்லாம் அதிகம் பயன்படுத்தக்கூடிய இந்த ரயில் நிலையத்தில் பாதுகாப்பு குறைவாக இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். மக்கள் குரல் பகுதியில் பாபநாசம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.